கண்டிப்பாக பார்ப்போம். கிராண்ட் ஃபினால வந்துடுச்சு, இந்த வீக்கோட முடியுது. ஸோ உங்களோட சப்போர்ட் யாருக்கு? என்னோட சப்போர்ட் சபரிக்கு. டைட்டில் யார் வின் பண்ணா நினைக்கிறீங்க? திவ்யா, கண்டிப்பாக திவ்யா தான். வந்து சபரி தான் வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க யார் உள்ள? எங்களுக்கு பிடிச்ச சபரி. சபரி. எனக்கு தெரிஞ்சு சபரி. அதனால் எங்களோட ஓட் சபரிநாதன். உங்க சப்போர்ட் யாருக்கு? என்னோட சப்போர்ட் வந்து சபரிக்குண்ணா. வந்துடுச்சு. ஓகே. எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து சபரி தான் வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவரும் ஒரு நல்ல கேரக்டராக இருக்கார். அதனால 14 வீக்காக வந்து சபரி ஒன்றும் பண்ணல. எந்த ப்ரோமோனும் வரல, எந்த வீக்கும் வரல. ஆனால் எனக்கு அவர் தான் பிடிச்சிருக்காருனால சபரி அவர் நல்லா விளையாடுறாரு. திவ்யா வந்தாலும் ஓகே, சபரி வந்தாலும் ஓகே. சாண்ட்ரா காப்பாத்தினால சபரி பிடிக்குதா? அப்படி கேட்குறேன். அப்படிலாம் இல்லை. சபரிட்ட என்ன எதிர்பார்த்தீங்க நீங்க? ஆக்சுவலி நான் அவரோட சீரியல்லேருந்தே பார்த்துட்ருக்கேன். அதனால அவர் வருவாருன்னு நினைக்கிறேன். திவ்யா சீரியல் வச்சிருக்காங்கல்ல. ஆமாம், திவ்யாவும் ஏன்னா நல்லா போல்டாக இருக்காங்க. அவங்கள மாதிரி நிறைய கேர்ள்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. திவ்யா பத்தி சொல்லுங்க. திவ்யா வந்து ரொம்ப போல்டாக எதுக்குமே பயப்பட மாட்டுறாங்க. நல்ல போல்டாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்தாலும் ஓகே தான். ஓகே. அரோரா அண்ட் விக்கல்ஸ் அவங்க 2 பேரும் அரோரா வந்து வந்ததே மணி மோட்டிவ் தான். அவங்க எதுவுமே அவங்க பண்ணல. ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட்டில் தான் வந்து அவங்க கேமையே புரிஞ்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அதனால அவங்க அவ்வளோ வர வேணாம்னு நினைக்கிறேன். விக்கல்ஸ் அவர் வரமாட்டார் எப்படியும். அதனால அவர் ஃபைனலா யார் வின் பண்ணனும்னு நினைக்கிறீங்க? திவ்யா இல்லைன்னா சபரி திவ்யா. திவ்யா. தேங்க்யூ. சோ உங்களுக்கு பிடிச்சவங்க யார் உள்ள? எங்களுக்கு பிடிச்ச சபரி. சபரி. சபரி பத்தி சொல்லுங்க. சபரி நல்லா அமைதியானவ, ஓகே. நல்ல டேலண்டானவ, நல்ல டேலண்ட் அவர்கிட்ட. 2 நல்லா விளையாடுவார். யார்கிட்ட அதிகமாக சண்டைக்கு போக மாட்டார். பக்கத்துல திவ்யா இருக்காங்க, அவங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க? திவ்யாலாம் எங்களுக்கு பிடிக்காது. பிடிக்காது. அரோரா அரோரா பிடிக்காது. விக்ரம் பிடிக்கும். ஆனா ஓட்டு போட மாட்டீங்க. போடுவோம். போடுவோம். பார்வதி பிடிக்குமா? ஐயோ, பார்வதி கதையே வேண்டாம். ஏன்? பார்வதியே வேண்டாம் எங்களுக்கு. பார்வதி அமுக்கலை பண்ணிட்டு போயிட்டா. அவ வேண்டாம். கமருதீன் வேற கூட்டிட்டு போயிட்டாங்க போகும்போது. ஆமா. ஆமாம், பாவம் கமருதீன் வேற அவகிட்ட அமுட்டு போயிட்டாரு. பார்ப்பேன். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சண்டையிலேயே தான் போயிட்டு இருக்கு. அது இந்த வாரத்தோட முடியுது. யார் டைட்டில் வின் பண்ணுவா? எனக்கு தெரிஞ்சு சபரி. சபரி. அவர் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே ஒரே மாதிரி இருக்கார். அதனால எனக்கு சபரியை பிடிச்சிருக்கு. சபரி ஜெயிச்சா நான் சந்தோஷப்படுவேன். ஆமாம். மத்த 3 பேர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அரோரா ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் உசரா வினோத் அமுச்சு விட்டாங்க. அவருக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு அந்த 18 lakhs போதுன்னு சொல்லிட்டு எதுவும் போயிட்டாங்க. ஆனால் வினோத் இருந்தால் அவர் தான் ஜெயிச்சிருப்பாரு. ஆமாம். சபரி கதை திவ்யா ஜெயிச்சா சந்தோஷப்படுவேன். அது எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் திவ்யாவை. அதனால அவர் இன்னும் இங்கே வரல. திவ்யா ஜெயிச்சா சந்தோஷமா இருக்கும். அவங்க எதோ ஸ்ட்ரெயிட்டாக பார்ப்பாங்க, ஸ்ட்ரெயிட்டாக பேசுவாங்க. இந்த இது வரைக்கும் பிக் பாஸ் ஷோவில் பின்னாடி பேசி நான் பார்க்கல. யாரையும் பற்றி பேசல, எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக தான் பேசுவாங்க. சாண்ட்ராவை பற்றி பேசும்போது எனக்கு அப்படி தெரியல. சாண்ட்ரா எல்லாரை பற்றியே தான் தப்பாக பேசுகிறாங்க. அவங்க அழுகுறாங்க, நல்லா வேஷம் போட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. ரைட் தான். எங்களுக்கு சபரி ஜெயிக்கணும், அப்படி இல்லைன்னா திவ்யா. மற்றபடி அரோரா இன்னொருத்தர் விக்ரம் அவர் சரினா அழுமூஞ்சி அழுதுகிட்டே இருக்காரு. எல்லாத்துக்கும் தெரில, எதனா ஒன்று பேசிட்டாரு, அப்புறம் அழுகுறாரு. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஃப்ராங்க் பண்ணாங்க, வெளியே போய் அழ ஆரம்பிச்சார். அப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் இது பண்ணணும், இது பண்ணிட்டாங்க. நல்லா இருந்தது. அதான் சொல்றல, சபரிக்கு தான் எங்க ஓட்டு. சபரிக்கு தான். இந்த வருஷம் இந்த எலெக்ஷன் வருது, கண்டிப்பாக பார்ப்போம். கிராண்ட் ஃபினால வந்துடுச்சு, இந்த வீக்கோட முடியுது. ஸோ உங்களோட சப்போர்ட் யாருக்கு? என்னோட சப்போர்ட் சபரிக்கு. ஓகே. ஏன் சபரி சப்போர்ட் பண்ணுறீங்க? ஸோ இப்போ அந்த இன்சிடெண்ட் நடந்ததில்ல, கார் இன்சிடெண்ட் நடக்கும்போதும் சபரி வந்து அவனோட லீடில் இருந்தாலும் எல்லாரையும் விட்டுட்டு ஒரு இம்யூனிட்டிக்காக அவர் பண்ணது. அது இல்லாமல் எல்லா ஆக்டிவிட்டியும் அவர் பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். அதனால சபரிக்கு தான் நான் ஓட் பண்ணுவேன். ஃபைனலிஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக வருவாருன்னு நினச்சுமே அது விட்டுட்டு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த இம்யூனிட்டிக்காக பண்ணார். ஆமாம், அதனால் எங்களோட ஓட் சபரிநாதன். திவ்யா வந்து திவ்யா பற்றி எதுவும் நினைக்கல. நல்லா ப்ளே பண்ணுறாங்க, போல்டாக பேசுகிறாங்க. சபரிநாதன் கம்பேர் பண்ணால் திவ்யா வர சான்ஸ் இல்லை. இந்த டிக்கெட் எடுத்துருக்காங்க அரோரா, அவங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களுமே கூட வரலாம், வாய்ப்பு இருக்குது.
ஆனால் சபரிநாதன் தான் எங்களுக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வருவாங்க. விக்கல்ஸ் பத்தி என்ன விக்கல் செகண்டரி தான். ஆ நீங்க சொல்லுங்க. அவ்வளோதான். என்னோட ஓட்ஸ் வந்து நல்ல பிளேயர், விக்கலும் நல்ல பிளேயர் தான். இருந்தாலுமே கம்பேரிட்டிவாக பார்த்தா சபரிநாதன் கம்பேர் பண்ணும்போது சபரிநாதன் தான் பெஸ்ட்டாக எங்களுக்கு தோணுது. ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து அழாமல் தனக்கேற்ற ஒரு இதை வந்து அவர் பெஞ்ச் மார்க்கை வந்து கரெக்டாக இது பண்ணியிருக்காரு. அதனால சபரிநாதன் தான். வினோத் இருந்தா கண்டிப்பா வினோத்துக்கு தான் நாங்க ஓட் பண்ணிருப்போம். கண்டிப்பாக வினோத்துக்கு தான் ஓட் இந்த சைடு சபரிநாதன், இந்த சைடு அரோரா எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவுதான். அதுல சபரிநாதன் வின் பண்ணுவாங்க. திவ்யா எனக்கு தெரிஞ்சு வர மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கமிங் வந்து பிக் பாஸ் முடிய போகுது. டைட்டில் யார் வின் பண்ணனும்? திவ்யா, கண்டிப்பா திவ்யா தான். திவ்யா பிகாஸ் அந்த அந்த இதுலயே போல்டா இருக்கிறது அவங்க தான். அது இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற யாருக்கு கூட பாண்டிங் இல்லை. பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருந்தால் சப்போர்ட்டுன்னு ஒன்று இருந்திருக்கணும். அவங்க யாரையுமே சப்போர்ட் பண்ணல, காமனாக எல்லாருக்காகவும் பேசியிருக்காங்க. அதனால திவ்யா தான். அவங்க வந்து நம்ம சாண்ட்ராவோட சப்போர்ட்டாக இருந்தாங்க, பிரஜன் கூட சப்போர்ட்டாக இருந்தாங்க வந்த புதுசில். அதுக்கப்புறம் இல்லையே. அதுக்கப்புறம் எல்லாருக்காகவும் தனியாக நின்று தானே பேசியிருக்காங்க. ஸோ திவ்யா ஏமாத்தினாங்க வேற யார்? ஆமாம், சாண்ட்ரா தான் ஏமாத்திருக்காங்க. அவங்க யாரையும் ஏமாத்துறது கிடையாது. அவங்க லாஸ்ட் வரைக்கும் சாண்ட்ராக்கு சப்போர்ட் தான் பண்ணாங்களே தவிர, அது இல்லாமல் சாண்ட்ரா அவங்களை தப்பாக நினச்சது கூட அவங்க பார்க்க தெரியாமலே பழகியிருக்காங்க. இப்போ சாண்ட்ரா வெளியே போகும்போது பார்த்தீங்களா, ஒரு ஹக்கு சாண்ட்ரா கொடுத்துருக்கலாம் திவ்யாவுக்கு. பிக் பாஸ் தான் சொன்னார், நீங்கள் ஹக்கு, நீங்கள் அந்த ஃப்ரேமை கொடுக்க சொல்லி. இல்லை, ஃப்ரேமை கொடுக்க சொல்லி அந்த ஃப்ரேமுக்கும் அவங்க வந்து பிக் பாஸுக்கே மதிக்கலையே. ஒரு ஃப்ரேம் கொடுத்து ஹக் பண்ண வந்தாங்க, அது கூட அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ வெஞ்சன்ஸ் யார் மனசில் இருக்குது? அப்போ திவ்யா நல்லவங்க தானே. அப்போ திவ்யாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். அரோரா வந்து வந்ததே ஆரம்பத்துலேயே அவங்க சொல்லிட்டாங்க, நான் வந்து மணிக்காக தான் வந்தேன். எனக்கு நேம் ஆக்சுவலாக ரியா அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க, அவங்களோட இருக்கிற ஒரு பேரை மாற்றுறதுக்கு தான் வந்தாங்க. அவங்க நான் பேரை மாற்றுறதுக்குலாம் வரலை, நான் வந்ததே மணி மோட்டிவ்காக தான் வந்தேன்ட்டு. அப்படி எது டைட்டில் எதுக்கு அவங்களுக்கு? விக்கல் வந்து அவர் ஏற்கனவே யூடியூப்ல நிறைய சம்பாதிக்கிறாரு, இங்கே தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. சபரி ஓகே, திவ்யா எதிர் சபரி. அதே மாதிரி சபரி வந்து இப்போ தான் கொஞ்சம் ஃபேஸ் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ அதனால் டைட்டில்னு பார்க்க போனால் சபரி திவ்யா தான். சபரி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் திவ்யா. திவ்யாவுக்கு தான். திவ்யா தான் 100% திவ்யா தான். பாப்பண்ணா என்னுடைய சப்போர்ட் வந்து சபரிக்குண்ணா. அவர் நல்ல டைப்பு, நல்ல குணம், பெண்களை வந்து நல்லா மதிப்பார். பட் இந்த 14 வாரமும் விளையாடாம தான் இருந்தார் அவரு. அவர் முகமே தெரியலையே. இல்லை, விளாட்னாரு, நல்லா சப்போர்ட் பண்ணுவார்ண்ணா. அதுதான் ஒன்று. லேடிஸ்க்கு நல்ல ஒரு இது. திவ்யா பற்றி என்ன நினைக்கிறீங்க? திவ்யா நல்ல கேரக்டர் தான். ஏன்னா பட்டுன்னு பேசிடுவாங்க எல்லாமே. அவங்க கரெக்டாக இருப்பாங்க. அவங்க இதில் எதனா ஒரு சண்டை வந்துச்சுன்னா நியாயமாக பேசுவாங்க. அதுதான் ஒன்று. அரோரானா ஒர்த்து இல்லைண்ணா. அவங்க ஒரு 4 வாரமாக அவங்க கேமே விளாட்லண்ணா. அதுக்கப்புறம் தானே அவங்க கேம் விளாட்னாங்க. எதனா ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தால் தான் அவங்க பேசுவாங்க, மற்றபடியெல்லாம் பேச மாட்டாங்க அவங்க. அவர் ரொம்ப லேடிஸ் கிட்ட தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க. Hey!